ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிலாஸ் ஒரு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ரொம்பவே சிம்பிளாக ஒரு டிஷ் செய்ய போகிறோங்க. அது என்னன்னு பார்த்தீங்களா, பீட்ரூட் பொரியலுங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம், சிம்பிளாக செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே ஹெல்தி. ஸோ இது கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறேங்க. அது என்னன்னு பார்த்தீங்களா, ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டிருக்கேன், ஒரு 7-8 வரமிளகா போட்டிருக்கேன், கூடவே பார்த்தீங்களா ஜீரகம் மிளகு ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன், கொஞ்சம் மல்லி விதைகள் கொத்தமல்லி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம இப்போது வறுக்க போகிறோம். இந்த மசாலாவை நீங்கள் அரைச்சி சேர்த்திங்களா வச்சுக்கோங்களேன், அந்த பொரியல் இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த பொரியல். பாருங்கள், இந்த அளவு வறுபட்டால் போதும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சமாக நிலக்கடலை ஆல்ரெடி வறுத்தது தான், இது சும்மா லைட்டாக வறுத்துக்கோங்க. இந்த மசாலா நீங்கள் போடும்போது உண்மையாலுமே சூப்பராக வாசமாக இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி தான் சமைச்சிட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சமைச்சி கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து உங்களுக்கு வருங்க. ஓகே, இது வறுத்தாச்சு. இது இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம், ஆறட்டும். இப்போது அதே பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போது கடுகு போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் உளுந்து போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயமும் வச்சுருக்கேங்க, போட்டுக்கலாம். வெங்காயம் உங்களுக்கு டீப் ஃப்ரை ஆகணும்னு இல்லைங்க, இந்தளவு வணங்கினா போதும். இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பீட்ரூட் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செதுக்கி போடும்போது ஒரு டேஸ்ட் வரும், இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பீட்ரூட்டையும் அதில் போட்டுடலாம். இது நல்லா வணங்கணுங்க, கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே வணங்கணும். எண்ணெயிலே வணக்கும் போது நல்லா டேஸ்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். குழந்தைங்க பீட்ரூட் பொரியல் பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு தந்தீங்களா சூப்பராக சாப்பிடுவாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வணங்கும் போதே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிடலாம், இந்த பொரியலுக்கு தேவையான அளவு. நீங்கள் சால்ட்டு போட்டிங்களா நல்லா சீக்கிரம் வெந்துடும். ஸோ கொஞ்சம் நேரம் வணங்கட்டும். நம்ம இதை அப்படியே மூடி வச்சுருவோம். இந்த மூடி வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம போயிட்டு நம்ம ரெடி பண்ண அந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் அனல் சிம்மிலே இருக்கட்டுங்க, அப்பப்போ ஒரு கலரி விடுங்க. பாருங்கள், இதிலே நல்லா எவ்வளோ தண்ணி விடுதுன்னு. ஸோ தண்ணியே தேவையில்ல. இப்போவே நல்லா வெந்துருச்சு காய். நல்லா பாருங்கள், காயெல்லாம் கொஞ்சம் சுருண்டு வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோன்னா, ரெடி பண்ணி வச்ச அந்த மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறான்னு அரைச்சிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் இதை போட போகிறோம். இப்போ போட்டோம்னா கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். ஸோ இன்னும் நல்லா இதில் இருக்க டேஸ்ட்டு ஃபுல்லாக அந்த காயில் இறங்கும். மசாலா செம்ம வாசங்க, நல்ல வாசம் இருக்குது. உண்மையாகவே இந்த பொரியல் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா அந்த காயில் எசன்ஸ் எல்லாம் இறங்கட்டும். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம், ஒரு 5லேருந்து ஒரு 3 நிமிஷங்க போதும். நல்லா மூடி வைப்போம். நல்லா அதில் காரெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் இறங்கணும். ஒரு 3 செகண்ட்ஸ் மூடிட்டு அப்புறம் பார்ப்போம். ஓகேங்க, மசாலா இப்போ வெந்திருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம். நல்ல வாசம் கமன்னு அடிக்குது. கண்டிப்பாக பக்கத்து வீட்டுக்காரங்க வரைக்கும் வாசம் போகும். வாசத்துக்காகவே கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க சாப்பிடுவாங்க. நல்ல வாசமாக இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம போட்ட மசாலா எல்லாமே, காரம் எல்லாமே இதில் நல்லா இறங்கியிருக்குங்க. இப்போது இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தேங்காய் துருவல் போட போகிறோம். நீங்கள் அப்படியே வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், தேங்காய் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்திக்கலாம்.
அப்படியே சாப்பிட்டாலுமே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். பார்த்தீங்களா, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்களா? இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நீங்கள் இதிலே கூட பார்த்தீங்களா தேங்காய் போடாமல் சாதம் போட்டு பெரட்டி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஸ்கூலுக்கு டிஃபனுக்கு போட்டு கொடுத்தீங்களா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம பீட்ரூட்டோட சாதத்தை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ செம்மையாக ருசியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கும் நல்லாயிருக்கும், நல்லா குழந்தைங்க ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. எங்கள் குழந்தைங்களுடைய ஃபேவரட் டிஷ் இதுதான். இதோடய நான் கொஞ்சம் ரைஸ் போட்டு கலந்து கொடுத்துட்டுனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, நம்ம டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். பாய்.